அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மே மாதம் வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வியட்நாம் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். மேலும் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள வியட்நாமின் துணை சபாநாயகர் இலங்கையின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை சந்தித்த போது உத்தியோகபூர்வ விஜயத்தை உறுதிப்படுத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை இலக்கு வைத்து அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை அடையாளம் காண்பதற்கான சுற்றி வளைப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பல்வேறுபட்ட இடங்களில் அதிகரிக்கப்பட்ட விலைகளின் கீழ் சில வர்த்தகர்கள் மற்றும் ஆலை உரிமையாளர்கள் அரிசியினை விற்பனை செய்வதாகவும் அரிசி தொகையை பதுக்கி வைப்பதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் நிறைவடைந்த காலப்பகுதியினுள் அதிக விலைக்கு அரிசியினை விற்பனை செய்த 500க்கும் அதிகமான வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை அரசாங்க அச்சக அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளுக்காக அதிகாரிகள் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அலுவலக இயக்குனர் தெரிவித்துள்ளார். அரசாங்க அச்சக அலுவலகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க அச்சக அலுவலகத்துக்கு வெளியே பாதுகாப்பை வழங்குவதற்காக போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை நடமாடும் ரோந்துகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மூதூர் ஜின்னா நகர் பகுதியில் கடரக வாகனம் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. வீதியில் திடீரென குறுக்கிட்ட சிறுவனை காப்பாற்றுவதற்காகவே திருப்பியதால் கல்லேற்றி வந்த கனரக வாகனம் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் கனரக வாகன சாரதி சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளார். இதனையடுத்து வாகனத்தில் ஏற்றி வந்த கல் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். புதுவருட கொண்டாட்டங்களுக்காக உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் தலைவர் உப்பு ரோகண தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நேற்று முதல் நாடளாவிய ரீதியில் உணவு விற்பனை நிலையங்கள் சோதனையிடப்பட்டுள்ளன. உதாரணமாக இந்த நாட்களில் குறைந்த தரம் அல்லது மீண்டும் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் விற்கப்படலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அத்துடன் மசாலா பொருட்கள் கலக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் ஆபத்தான ரசாயனங்கள் இருக்கலாம் எனவும் உபுல் ரோகண எச்சரிக்கை விடுத்துள்ளார். குருநாகலில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி செல்லவிருந்த ரயில் அதன் சாரதியின் செயற்பாட்டால் சுமார் 1.5 மணித்தியாலங்கள் தரித்து நின்றுள்ளது. சர்ச்சைக்குரிய ரயில் ஓட்டுநரின் பட்டியல் உணவுப் பொதி சரியான நேரத்தில் இல்லாததால் ரயிலை இயக்க ஓட்டுநர் மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சாரதியின் செயற்பாடு குறித்து ரயில்வே திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த 20ஆம் தேதி மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நேரத்தில் ரயிலை இயக்க மறுத்த இந்த ஓட்டுநரால் பெருமளவு பயணிகள் சிரமப்பட்டனர். பயணிகளின் கடுமையான எதிர்ப்பினை அடுத்து சுமார் 1 மணி நேர தாமதத்தின் பின்னர் ரயிலினை இயக்க ஓட்டுநர் நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் தொலைத்தொடர்பு கோபுரங்களின் மின்கலங்களை தொடர்ச்சியாக திருடி வந்த குற்றச்சாட்டில் கைதான கடற்படையின் முன்னாள் சிப்பாய் உட்பட 5 பேரையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் 192 மின்கலங்களை திருடியுள்ளனர் எனவும் திருடப்பட்ட மின்கலம் ஒன்றின் பெறுமதி சுமார் 1 லட்சம் ரூபாவுக்கும் அதிகம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் களுத்துறை கொகலான பிரதேசத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 சிறுவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். தப்பியோடிய சிறுவர் இருவரும் சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையத்தில் சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் கழிவறைக்கு செல்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அவரக்கொட்டுவ பிரதேசத்தில் ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 45 வயது மதிக்கத்தக்க 5 அடி 7 அங்குலம் உயரமுடைய நபர் இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் பத்தலை போலீசார் தெரிவித்தனர்.
முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் தொடர வேண்டும் என மாகாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் உள்ள அரசு நிலம் ஒன்றை பொய்யான ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு அவரை பத்திரமுல்லை பலாவத்த பகுதியில் வைத்து அண்மையில் கைது செய்தது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மட்டுமில்லாது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி ஏதிலிகள் விசா வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு நாட்டில் வேலை செய்வதற்காக சட்டப்பூர்வ விசாக்களை வழங்குவதாக தெரிவித்து குழு ஒன்று பண மோசடியில் ஈடுபடுவதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சட்டப்பூர்வ விசாக்களை வழங்கும் திட்டம் எதுவும் செயல்பாட்டில் இல்லை எனவும் இதுபோன்ற பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பண மோசடி செய்பவர்களிடம் ஏமாற வேண்டாம் எனவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிபல் பண்டார மக்களை வலியுறுத்தியுள்ளார். மத்திய வங்கியால் தடை செய்யப்பட்ட முதலீட்டு முறைகளை அங்கீகரிப்பதாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தவறாக உருவாக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலி தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முதலீட்டு முறைகளை மத்திய வங்கி ஆளுநர் அங்கீகரிப்பதாக தவறாக சித்தரிக்கும் இந்த காணொலிகளின் நோக்கம் மக்களை முதலீடு செய்ய வழிநடத்துவதாகும் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய மோசடி நடவடிக்கைகளுக்கு இரையாகாமல் தகவலின் துல்லியத்தை சரிபார்க்க மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ வலைதளமான www.cbsl.government.lk மற்றும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை அதனூடாக பார்க்க முடியும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பண்டாரவளையில் இருந்து வெள்ளவாயை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பதுளை பண்டாரவளை பிரதான வீதியில் டோவா பகுதியில் நேற்று பிற்பகல் முச்சக்கர வண்டி மற்றும் வேன் மீது மோதியதில் 7 பேர் காயமடைந்து பண்டாரவளையில் உள்ள பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக எல்ல காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 4 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் அடங்குவதாகவும் அவர்களில் தனியார் பேருந்தின் நடத்துனர் மற்றும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஆகியோர் அடங்குவர் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். நேற்று காலை பதுளை பண்டாரவளை வீதியில் திக்கராவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லொரியொன்று வீதியப்பட்ட விலகி குடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பதுளையிலிருந்து பண்டாரவளை நோக்கி அரிசி மூடைகளை ஏற்றிச் சென்ற லொரியொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் லொரியின் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.